வெல்கம் டு ஆகா என்ன சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. வடகம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 வந்துட்டு நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துட்டு வணக்கி விடலாம். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை இது கூட போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போ மசாலா ஐட்டம் வந்து சேர்த்தலாம். 1/4 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு எடுத்திருக்கேன். உப்பு பார்த்துட்டு அப்புறம் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா வந்துட்டு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகட்டும். நல்லா வணக்கி விடுங்க. இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். காளானை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே ஒவ்வொரு பிஞ்ச் போட்டு மஷ்ரூம் போட்டு ஒரு விசில் போட்டு இறக்கி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு விசில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த மஷ்ரூமை வந்துட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த சூட்லேயே வந்துட்டு இன்னும் பாதி தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம்லாம் வெந்துடும். மஷ்ரூம் எல்லாம் வெந்துடும். குழந்தைங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு விசில் எடுத்து வச்சுருக்கோம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து மஷ்ரூமை க்ளீன் பண்ணி இந்த மசாலா கூட ஆட் பண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்க தனியாத்தூள், கறி மசாலா வச்சு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.